இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன முட்டாளா? படிப்பு வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா நான் ஒரு அரசியல்வாதி. சட்டம் என்ன எப்ப எதை செய்யும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பேப்பர் இனி என்னென்ன வேலை செய்ய போகுதுன்னு பாரு. பரவாயில்லைங்க, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அந்த பேப்பரை வச்சு வெற்றிக்கு புரிய வச்சிடலாம். மாமா, இருந்தாலும் வெற்றி அவளை ஈஸியா கன்வின்ஸ் ஆகுற ஆள் இல்ல. அவன் மனசும் சரி, துளசி மனசும் சரி. ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால யோசிக்காம சட்டு புட்டுன்னு டைவர்ஸ வாங்கிட்டு வெற்றிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணுங்க. ஏங்க, நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வெற்றிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லுங்களேன். ஈஸ்வரமூர்த்தி, இந்த சம்பந்தமாவது நம்ம அந்தஸ்துக்கு அடுத்த கட்டத்துக்கு உயர்ற மாதிரி இருக்கணும். விட்டுறாத. ஏற்கனவே நடந்த மாதிரி எந்த குழப்பமும் நடந்துடக்கூடாது. இந்த தடவை மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் பார்ப்பேன். அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பெரிய இடம்ங்கிறதுனால பண பலம், அதிகார பலத்தை வச்சு அவங்க பிள்ளைய காப்பாத்தி வச்சிருக்காங்க. கடைசியில உண்மை வெளியே வந்த சிச்சுவேஷன்ல வெற்றி உண்மையை ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு. இதெல்லாம் தெரியாம நான் இத்தனை நாள் அவரை நம்பிட்டு இருந்திருக்கேன். நான் தாமா முட்டாள். துளசி, வேணாம், அப்படியெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. கண்டிப்பா வெற்றி அவர் வாழ்க்கையில தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு. ஆமா துளசி, அவன் ரொம்ப நல்ல பையன். அந்த பிள்ளையால உனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுமா. இங்க பாரு துளசி, வெற்றி உன்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் அந்த தாலிக்கு ஒரு மரியாதை கொடுத்ததுனால தானே இத்தனை நாள் அந்த குடும்பத்துல நீ வாழ்ந்த. அவரோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரை நீ ஏத்துக்கிட்டல. இப்ப மட்டும் என்ன உனக்கு? ஏன்னா ஸ்ரீகாந்த் சாவுக்கு காரணமான யாரையும் என்னால மன்னிக்க முடியாது. அவரோட சேர்ந்து வாழவும் முடியாது, அவ்வளவுதான். இத பத்தி யாரும் இனிமே என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. அக்கா துளசி, அக்கா துளசி நில்ல, பதில் சொல்லிட்டு போ. என்ன அஞ்சலி இவ இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறா? புரிஞ்சுக்கவே முடியல இவள. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குமா. அக்கா இப்படி ஒரே நாள்ல மாற மாட்டா. ஆமாத்த, துளசி வேற ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நாம தான் அத்த எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும். வெற்றி அண்ணனும் பாவம், துளசியும் பாவம். நாம தான் அவங்கள சேர்த்து வைக்கணும். வெற்றி அப்பா மேல நீங்க இவ்ளோ பாசமா இருக்கீங்கல்ல, அப்புறம் ஏமா கோவமா பேசி போ சொன்னீங்க? தியா, என் நிலைமை அந்த மாதிரிடா. இங்க பாரு, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு. அப்பா நல்லா இருக்கணும் இல்ல, சந்தோஷமா வாழணும் இல்ல. ஆமா. அப்படின்னா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் தங்கம் இல்ல நீ. வெற்றி அப்பா மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது இல்ல. அதனாலதான் நீ யார்கிட்டயும் இதை சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டல்ல. அழாதம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
அக்கா வெற்றி மாமா மேல வச்சிருக்கிற காதலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு ஈஸியா அக்கா அவரை விட்டுட்டு வரவே மாட்டான். வேற என்னமோ நடந்திருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளவு ஒண்ணும் நல்லவங்க இல்ல. யாரோ ஏதோ செஞ்சிருப்பாங்கம்மா. இப்பவே நம்ம உடனே போய் பேசிட்டு வரலாமா? அஞ்சலி, நீ வர வேண்டாமா? நானும் அம்மாவும் மட்டும் போயிட்டு வரோம். ஏம்மா? இங்க பாரு அஞ்சலி, நீ பட்டு பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரா பேசிடுவ. அதுல ஏதாவது அவங்களுக்கு சங்கடம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுமா. ஏன் அவங்க மட்டும் என்ன யோசிச்சு பேசுறாங்களா என்ன? முகத்துல அடிச்ச மாதிரி தானே பேசுறாங்க. நாம எப்படி பேசணும்னு நாம முடிவு பண்ண கூடாது. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும். நான் அங்க வந்ததான் சரியா இருக்குமா? வாங்க. அஞ்சலி, இது சண்டை போட்டு சரி பண்ற பிரச்சனை கிடையாதுமா. இது உங்க அக்காவோட வாழ்க்கை. இது எப்படி சுமூகமா கொண்டு போகணும் தான் பாக்கணும். பிரச்சனையை மேல மேல வளர்க்க கூடாதுமா. ஆமா அஞ்சலி, சிவகாமி சொல்றது சரிதான். நீ அங்க போனா கோவத்துல ஏதாவது பேசிடுவ. சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பொறுமையாவே பேசுறேன். போலாம், நான் அமைதியா கூட இருக்கேன். ஆனா நானும் உங்க கூட வரணுமா? அஞ்சலி, இப்ப நீ சிவகாமி சொல்றத கேளு. நாங்க மட்டும் போயிட்டு வரோம், சரியா? ஏமா? இல்ல அஞ்சலி, அதுதான் சரி. நீ சொல்லு. இத பாரு, அங்க அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. நாம ஏதாவது சொல்லும் போது அவங்க கோவமா கூட பேசலாம். அத நாம பொறுத்துதான் போகணும். துளசி கேஸ் ஃபைல் பண்ணது வேற ஒரு காரணத்துக்காக. அதுல வெற்றி தம்பி மாட்டுவாருன்னு அவளுக்கே தெரியாதுமா. தப்புதான். ஆனா தெரியாம பண்ண தப்புக்கு நீங்க தான் கொஞ்சம் மன்னிக்கணும். அண்ணா, அதையெல்லாம் தாண்டி உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி அவ ஏதாவது பேசியிருந்தானா நானே அவகிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். தயவு செஞ்சு அவளை இந்த குடும்பத்துல மறுபடியும் ஏத்துக்கோங்க. இப்படி அவளை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழற ஒரு பொண்ணுதான். இனி அவ உங்க யாரையும் எதுவும் சொல்ல மாட்டா. என்னங்க, நாங்க என்னமோ அவளை இந்த வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தின மாதிரியும், இனிமே அவ சகிச்சுக்கிட்டு வாழ்வா, அவளை ஏத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவ யார் பேச்சையுமே கேக்குறது இல்ல. அவளா வரா, அவளா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுதான் சரின்னு போயிடுறா. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது?